ஓம் அகத்தீசாய நம. குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையின் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி அட்சய வாஸ்து என்று கூறலாம். இன்று அட்சய வாஸ்து பற்றி தான் நான் பேசப் போகின்றேன். இந்த அட்சய லக்ன பத்ததியின் அடுத்த பரிணாம வளர்ச்சியான அட்சய வாஸ்து, இந்த முறையை முனைவர் ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி குருஜி ஐயா அவர்கள் மற்றும் 40 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து முறையில் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீ குரு சத்யநாராயணன் ஐயா இவர்கள் இருவரும் இந்த அட்சய வாஸ்து என்ற வகுப்பை எடுத்தார்கள். இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால், நாம் ஒருவருடைய வீட்டின் அமைப்பை அவர் ஜாதகம்தான் நிர்ணயிக்குது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. நாம் அந்த வீட்டின் அமைப்பை அவருடைய ஜாதக கட்டத்திலிருந்தே இவருக்கு நுழைவாயில் எந்த திசையில், சமையலறை எந்த திசையில் இருக்கிறது, படுக்கறை எங்கு இருக்கிறது, கழிவறை எங்கு இருக்கிறது, படிக்கட்டுகள் எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது, எந்த இடத்தில் குற்றங்கள் இருக்கின்றன, எந்த இடத்தை இவர் அதிகம் பயன்படுத்துவார், எந்தெந்த அமைப்புகள் இல்லாமல் இருக்கின்றன, இவருக்கு எந்த விதமான, அந்த வீட்டில் உள்ளோருக்கு எந்த விதமான வியாதியின் தாக்கம் இருக்கும், இதில் யாரோட அனுபவம், யார் நிர்வாகிகள், யார் ஆணா பெண்ணா, அத்தனை விஷயங்களையும் அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் அவர் வீட்டின் அமைப்பை கூற முடியுமா என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு வீடு, இடம் என்பது எப்படிப்பட்ட ஜாதகர் இங்கு வசிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜாதகர்கள் தான் அந்த இடத்தில் வசிக்க முடியும். ஒருவருக்கு வீடு மாற்றம் எப்போது ஏற்படும் என்பதை அவருடைய ஜாதகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் லக்னங்கள் ஏழ்பி லக்னம் மாறுவது போல் இந்த ஜாதகரின் அவர் அந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கும் வீட்டில் பயன்படுத்தும் இடங்களின் தன்மையும் மாற்றி அமைக்கும் தன்மையும் ஏற்படுவது எந்த காலகட்டத்தில் மாற்றம், வாஸ்து மாற்றம் ஏற்படும் என்றால் எந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பதை நிர்ணயித்து கூற முடியும் என்றால் அது மிகவும் நிதர்சனமான, அது ஒரு இந்த ஜாதக முறையில் எளிதாக கூற முடியும் என்பது உண்மை. நான் 25 வருடங்களுக்கு மேலாக ஜோதிடம் மற்றும் வாஸ்து இதில் அனுபவமாக பார்த்து வருகின்றேன். இதற்கு முன்னோடி என்னுடைய தாத்தா ஒரு 40-50 வருடத்துக்கு முன் அந்த கிராமத்தில் மனையடி சாஸ்திரம் என்ற ஒரு நூலின் மூலம் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நீள அகலங்களை கொடுத்து ஆயாது என்று சொல்லக்கூடிய ஒரு, இந்த காலத்து இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமைக்கக்கூடிய அமைப்பின்படி அவர் அந்த காலகட்டத்தில் அதை செய்து நிறைய வீடுகளுக்கு நீள அகலங்களை குறித்து மனையடி சாஸ்திரத்தின் மூலம் குறித்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 5 கிராமங்களுக்கு இப்போதும் பார்க்கலாம் அவர் கட்டி கொடுத்த நீளகங்களை போட்டு கொடுத்த வீடுகளின் அமைப்பு மற்ற வீடுகளாக இருக்க வீடுகள் இன்றும் காணப்படுகின்றன. அந்த வகையில் எனக்கு அந்த வாஸ்துவின் மீது எனக்கு ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. அந்த வழியாக இந்த ஜோதிடத்தின் மூலம் இணைத்து பார்த்து வந்திருக்கிறேன். பல ஜோதிட முறைகளை நான் கற்றிருந்த போது எனக்கு துல்லியத்தன்மை ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலம்தான் கிடைத்தது என்பது கூறியது போல், இந்த வாஸ்து அமைப்பில் பல வாஸ்து வகுப்புகளையும் புத்தகங்களையும் படித்து அறிந்திருந்தாலும்
ஒரு துல்லியத்தன்மை, நிறைவுத்தன்மை என்பது இந்த அட்சய வாஸ்து முறையில் தான் எனக்கு ஏற்பட்டது. இது என்னுடைய அனுபவத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். வாஸ்து பிறகு நன்றாக தெரிந்து கொண்ட நான் வீடு கட்டும்போது இன்னென்ன மாதிரி ரூம்கள், இந்தந்த இடத்தில் இந்த அறைகள் தான் இருக்க வேண்டும், இந்த கழிவறைகள் தான் இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்கும் என்று திட்டமிட்டு நான் கட்டி அமைப்பதற்காக முயற்சி செய்தபோது, அதுபோன்று கட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தரையை பூசு வேலை நடந்து கொண்டிருக்கும்போது குறிப்பிட்ட நாளில் நான் வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம், ஒரு 4 நாட்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட கட்டாயத்தில் நான் செல்லும்போது கிழக்கு பகுதி தாழ்ந்தும் மேற்கு பகுதி உயர்ந்தும் இருக்க வேண்டிய முறையை மாற்றி இவர்கள் கிழக்கு பகுதி சிறிது மேடாக செய்து விட்டார்கள். ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் போட்டு மேடை போல் அமைத்து விட்டார்கள். ஏனென்றால் பக்கத்தில் வயல் இருப்பதால் எலிகள் நோண்டி வீட்டுக்குள் வந்து நிறைய தொந்தரவுகள் கொடுக்கிறது என்பதற்காக ஒரு மேடை அளவில் பூசி வைத்து விட்டார்கள். நான் இதை நான் உணர்ந்து கொள்வதற்காக பல முறை மாற்றி அமைக்க முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. இது வேண்டாம், எடுத்து விடலாம் என்று முயற்சி செய்யும் போதும் அந்த தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போதுதான் நான் யோசித்து பார்த்தேன், இது அன்றையிலிருந்து எனக்கு ஒரு விடை தெரியாத ஒரு ஏன் நாம் எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் மாற்ற முடியவில்லை என்ற ஒரு அமைப்பு இருக்கும்போது, இப்பொழுது அட்சய வாஸ்து என்ற அந்த முறையை படித்த பிறகு எனக்கு இப்படிப்பட்ட இடத்தில்தான் நான் வசிக்க வேண்டும் என்று என்னுடைய ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது துல்லியமாக தெரிகிறது. அது மிகவும் ஆச்சரியமான உண்மை. இப்படிப்பட்ட இடத்தில்தான் நான் வசிக்க வேண்டும், இது போன்ற வீட்டு அமைப்பு தான் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று அந்த ஜாதகத்தில் இருந்ததை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் தான் இருந்திருக்கிறோம். 20 ஆண்டு காலம் தெற்கு பக்கம் உபயோகித்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வீட்டில் உறங்கும் வரை அதிக பயன்பாடுகளை தெற்கு பக்கத்தில் செய்திருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு கிழக்கு பக்கமாக மாறி இருந்திருக்கும். அப்புறம் படிக்கும் அறையும் மாறி இருந்திருக்கிறது. வீடு கட்டி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகமே அவனுடைய வீட்டின் அமைப்பை நிர்ணயிக்கிறது என்பது மிகவும் நிதர்சனமான உண்மை. இது அட்சய வாஸ்து முறையில் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த முறையை கற்றதற்கு பிறகு எந்த பகுதியை நாம் உபயோகிக்க வேண்டும், எந்த பகுதியை நாம் உபயோகிக்கக்கூடாது, எது பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்தக்கூடாது என்பதை தெளிவு ஏற்படும் போது நமக்குள் சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது. ஆனால் இது எல்லாருக்கும் அமையுமா என்றால் அமையாது. யாருக்கு இந்த தன்மையை மாற்றி அமைக்க முடியும் என்று இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே தான் இதை பயன்படுத்த முடியும் என்பது உண்மை. மேலும் சிலர் என்ன கூறுவார்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் நான் வீடை மாற்றி அமைத்தேன், அதன் பிறகுதான் எனக்கு மாற்றம் ஏற்பட்டு என்று கூறுகிறார்கள். அது உண்மையாக இருந்தாலும் அவரால் அந்த காலகட்டத்தில் மட்டுமே தான் அதை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது அவர் ஜாதகத்தில் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அட்சய வாஸ்து படித்த பிறகு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வீடுகளில் 4 வீடுகளில் 3 பேர் வெளி மாநிலத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் என்று பார்க்கும்போது இந்த அட்சய வாஸ்து பிரகாரம் அதை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது மிகவும் துல்லியமாக பார்க்க முடிகிறது. ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் இந்தந்த இடத்தில் இந்தந்த அறைகள் இருக்கும் என்று கூற முடியும். இதனால் இந்த நோய்கள் உனக்கு தாக்கம் இருக்கும் என்றும் கூற முடியும். இது எவ்வளவு ஆண்டு காலங்கள் இருக்கும் என்றும் கூற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதை பயன்படுத்தாமல் இருந்தால் இதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் என்பதையும் கூற முடியும். என்றால் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு இன்னும் வருங்காலத்தில் அட்சய வாஸ்து என்பது
ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அட்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையை கற்றவர்களால் மட்டுமே இதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பது தெள்ளத் தெளிவான உண்மை. இப்படிப்பட்ட அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த முனைவர் ஸ்ரீ பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீ குரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்சய வாஸ்து வளரும், வெற்றி பெறும். அட்சய வாஸ்து முறையில் படித்தவர்கள் தங்களை மாற்றி வெற்றி அடைவார்கள் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.